மன்சூர் அலிகான் அவரு கொடுத்த பிரஸ் மீட் வந்துட்டு இப்போ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா விஜய, பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய கலவரம் வரும், எவ்வளவு பேர் வருவாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் சொல்றேன், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளோட பேசலாம், நீங்கள் மொபைல் வச்சு எல்லாரும் ஒரு போடலாம், தலைவர் அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு மில்லியன் போயிடும், ஃபாலோவர்ஸ் சேருவாங்க, 50,000 ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஆனால் அது இங்கே மோட்டோ கிடையாது. இல்லை, கவர்மெண்ட்டுக்கே தெரியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணால் சிக்கலாயிரும்னு. அதுக்கு இடையில பூந்து தனக்கு தோன்ற விஷயங்களை பேசுறதுங்கிறது சரி தப்புங்கிறத தாண்டி ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதனமாக தான் இருக்குது. அதுவும் சார் மன்சூர் சார்லாம் எஸ் ஒரு வேல்யூவான ஆக்டர், ஒரு பவரான ஆக்டர், அவர் இந்த மாதிரி பேசுறது அரெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஆனால் அதுக்கான மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள்கிட்ட இல்லை, அவங்க ஃபேன்ஸ் கிட்ட. ஆமாடா நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம சும்மா விடக்கூடாதுடா, அங்கே பிறகு அவரே பேசுறாரு ஆமா அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இல்லாத பையன் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம், இல்லை நம்மளாவது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஒரு 5% 10% வச்சு ஒரு ஆர்கனைஸ்டா இன்னும் பொறுப்பாக இருந்திருக்கலாம்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம திரும்ப அந்த பசங்களை கொதிநிலையில வச்சிருக்குது. இந்த மாதிரி பிரஸ் மீட்லாம் அடிப்படை புரிதல் இல்லாத பிரஸ் மீட்னு தோணுது.